அதுக்கப்புறம் ஹீரோ ஜெகவீர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம்னு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம் தானே. சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார், போட்டு பார்த்துருந்தேன். யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. சரி யாரோ இருப்பாங்க போல, நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதர்னா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போதும் பார்த்தா இன்னும் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்காரு போல. சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா, அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னேன்ல ஹீரோ, ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே, தெரியாமல் அந்த ஆள் நம்மகிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஜெகவீர் ப்ரோ, ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகளுதில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்களோட மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள். நடிகர் இயக்குனர் முருகானந்தம் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வேற சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதான் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல வந்து சுசி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னு. அந்த 2K வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா செம ஹியூமரை கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்க நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்ல, நான் படம் பண்ணா இமான் சார் மியூசிக் டேரக்டரா போடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவரு என்ன நடிச்ச இடத்துக்கு அவர் போட்டிருக்காரு, அது ஒரு பெருமை தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து முதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்பவுமே. இப்ப சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பா இருக்காரு, ஆனா அது வெண்ணிலா கபடிக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்த மெச்சூரிட்டியில, ஆனா புதுசா ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்கு. பயணத்துடைய முதல் படிதான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வந்தோம் இல்ல, தாசண்ணை வந்திருக்காரு. எதுக்கு வந்தாரு பாருங்க, அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக இல்ல, சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மைதான், அந்த நட்புக்காக வந்திருக்கீங்களே. அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பாங்க. இதுல வந்து பாக்கியராஜ் சார் அண்ட் தம்பி பால சரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகளுதில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்துல வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சாரு. கண்டிப்பா அந்த காதலர்களோட மாறலாம், ஆனா காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஆக்சுவலி படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். வரிசையா அப்படியே வந்து நீங்க பாட்டுக்கு வந்து பஞ்சா சொல்லிட்டே இருக்கீங்க. சாரே யோசிச்சிருப்பாரு, நமக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வரப்போறவரும் ஒரு இயக்குனர் கம் நடிகர் தான் அவரு. இப்ப ரீசெண்டா தான் சைரன் அப்படின்னு சொல்லிட்டு அலற விட்டாரு. இப்போ திடீர்னு வந்து நடிகை வந்துட்டார். நான் ட்ரெயிலர் பார்த்தோன்னா இப்போ ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் அவர் இப்பதான் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், சூப்பரா பண்றீங்க, பயங்கரமா பண்றீங்க அப்படின்ட்டு. இப்ப நடிகர் வர ஆயிட்டாரு சார். ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கெனடி கிளப்பாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சின்ன கேரக்டரா பெரிய கேரக்டரை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது. நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதுதான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதுக்கும் ஆஃபீஸ் போயிருக்க ரைட்டராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு சார் கால் பண்ணி எங்க வரணும், ஜூடியோ வந்துருங்கன்னாரு. ஜூடியோவா ஆஃபீஸ் சார், அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2K லவ் ஸ்டோரியில் 90s கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் 90s கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு
துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த 2K சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 90s கிட்ட செஞ்சிருக்காரு. ஆனால் எனக்கு இப்பவும் புரியல, அப்பவும் புரியல, அந்த ஆள் எப்படி 2K கிட்ட ஆட்டாருன்னு. என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்ன வந்து 90s கிட்டுன்றீங்க, உண்மை தான் ஒத்துக்கிறேன். இவர் எந்த கிட்டுன்னே தெரிலங்க, இவரை கொண்டு வந்து 2K கிட்டுன்றாரு. பிரதர் உங்களுக்கும் அந்த 2K கிட்ல ஒரு கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கும் தான் காம்பினேஷன்னாரு. சரி எவனோ சின்ன பையன் வருவான், நாம அவனை செஞ்சு நாம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் 2K கிட் அப்படின்னாங்க. ஸோ பாலா பிரதர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம லுக் எங்கேயா மிஸ் பண்ணாலோ அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. எப்படி பாசிட்டிவாக சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜகவீர் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம்னு. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் படம் தானே. சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார், போட்டு பார்த்துருந்தேன். யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. சரி யாரோ இருப்பாங்க போல, நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதர்னா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போதும் பார்த்தா இன்னும் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்காரு போல. சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னேன்ல ஹீரோ, ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலயே, தெரியாமல் அந்த ஆள் நம்மகிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஜகவீர் ப்ரோ, ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பர் ப்ரோ, ரியலி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அதாவது ஃபர்ஸ்டே ஒரு ஹீரோ கூட நடிச்சு வச்சோம்னு வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், நான் ஆல்ரெடி போன ஷோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்கே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க. ஸோ விக்னேஷ் பிரதர் எங்கள் ஏஜ் கேட்டகரியிலேருந்து ரியல் 90s கிட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது, இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், நானும் சுசி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும் சார் எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஏன்னா யார் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் இருந்துச்சு. தனஞ்சயன் சார் ஆன் போர்ட் அப்படின்னு போர்ட் பார்த்தோட சாருக்கு தான் கால் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இமான் சார், அவரோட பாட்டா இதில் பார்க்கும்போது லைக் இந்த படம் 2K வந்து சுசி சார் வந்து இமான் சார்கிட்ட சொன்னதா ஒன்று என்கிட்ட சொன்னார். என்ன இமான் சார்கிட்ட சொன்னார்னா, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது, இது வேற படமா இருக்கும், அதுக்கு தயாராகிருங்க அப்படின்னு இமான் சார்கிட்ட சுசி சார் சொன்னதை என்கிட்ட சொன்னார். ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலாக இந்த பாட்டில் தெரிஞ்சுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது, இதில் வேற இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சராக இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனந்த் ப்ரோ பாவம் எதுவும் பேச மாட்டார் கேமராமேன், ஆனால் கேமரா தாண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாப்புல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய அவரோட எஃபர்ட்டை வந்து டெய்லி பார்க்க முடிஞ்சுது. காலையில் 6 மணிக்கெலாம் கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி கூட்டின்னு போவார் சுசி சார் எல்லாரையும். அந்த மாதிரி எல்லாரையும் அள்ளி போட்டு வாங்க வாங்க ஏறு 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 இந்த வடக்கன்ஸை ஏற்றுற மாதிரி ஏற்றுவானுங்க வண்டியில். அந்த மாதிரி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட்டிகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை முடிக்கிறது அவர் தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஜென்ரேஷனில் அந்த லிஸ்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ணுற அந்த ஸ்பீடப்புக்கு காரணம் கண்டிப்பாக ஆனந்த் ப்ரோ மாதிரி ஒரு டிஓபி இருக்கிறது தான். ஸோ அவர் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அவரோட வேலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சீனையே முடிச்சிட முடியுன்ற அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த படம் லவர்ஸ் டே அன்னைக்குன்னு வருது. லவர் இருக்கவங்க லவரோட போங்க, இல்லாதவங்க யாரையாவது கூப்பிட்டு போங்க, ஆனால் தயவு செஞ்சு படத்துக்கு போங்க. நன்றி. நீங்க என்ன மட்டும் தான் கலாய்க்கல பிரதர் மேடையில, அதான் பிரதர் என்ன கலாச்சிருமீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரு. எல்லாரையும் பத்தி பேசுறத நான் பார்த்திருக்கேன், எல்லாரையும் கலாச்சு பேசுறது இப்பதான் பாக்குறேன். சூப்பர் பிரதர்.